Hi friends, welcome to LM TECHS Technical and Technologies. Okay friends, நம்ம previous videoல வந்து பாத்தீங்கன்னாக்க picture எப்படி insert பண்றது and picture கான டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்றதுங்கறத டீடைலா பார்த்தோம். சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம Clipart கான இந்த ஆப்ஷன் பார்க்கலாம். சோ Clipart அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க சிஸ்டம்ல டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய இமேजेस ஓகேங்களா. நீங்க pictures பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க உங்களோட டிரைவ்ல ஒரு லொகேஷன்ல வச்சிருப்பீங்க. சோ அந்த இமேஜ் எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க அதை சர்ச் பண்ணி இன்சர்ட் பண்ணிப்பீங்க ஓகேங்களா. சோ இந்த Clipartங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ MS ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய இமேஜஸ். ஸோ இந்த இமேஜஸ் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த Clipart அப்படிங்கிற ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே Clipartக்கான விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் இந்த சர்ச் ஃபார் அப்படிங்கிற இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு என்ன இமேஜஸ் வேணுமோ ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் இமேஜ் வேணும். ஸோ நான் ஃப்ளவர் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் கோ அப்படிங்கிறது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் ஓரியன்டான இமேஜஸ் எது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த சர்ச்சிங்கில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இந்த இமேஜ் உங்களோட டாக்குமெண்ட்டில் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த இமேஜை ஜஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்டுக்கு ப்ளேஸ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இன்னொரு இமேஜ் இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் இமேஜஸ் வேணும். ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கோ அப்படிங்கிறது கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் எனக்கு கம்ப்யூட்டர் ஓரியன்ட் இமேஜஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா எல்லா இமேஜஸுமே நமக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. நீங்கள் ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது நம்மளோட டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த இமேஜஸ் இன்சர்ட் பண்ண உடனே பாருங்கள் நமக்கு அகைன் பிக்சருக்கான டூல்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு தேவையான நம்ம ட்ரைவில் இருக்கிற இமேஜஸை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அதை எப்படி ஃபார்மேட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இந்த இமேஜஸ் நம்ம இன்சர்ட் பண்ண உடனே பாருங்கள் நமக்கு பிக்சர் டூல்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆனிச்சு. சேம் அதே மாதிரி தான் நீங்கள் Clipartல இருக்கிற இமேஜஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ணாலுமே நமக்கு இந்த பிக்சர் டூல்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அதோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பிக்சருக்கு ஏதாவது நீங்கள் ஸ்டைல்ஸ் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் இருக்க எல்லா டூல்ஸுமே எப்படி யூஸ் பண்ணுங்கிறது நான் டீட்டெயில்டாக ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இன்சர்ட்டில் ஷேப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஓகேங்களா. ஸோ நம்ம டாக்குமெண்ட்டில் நம்ம ஏதாவது ஒரு ஷேப் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஷேப்புங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விதமான ஷேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட்டில் இன்சர்ட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஷேப் இன்சர்ட் பண்ணோடனே பாருங்கள் அந்த ஷேப்க்கான டூல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஷேப்ஸ். ஸோ இன்னும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஷேப்ஸ் ஏதாவது இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் இங்கேருந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரீ ஃபார்ம் இப்போ நீங்களே ஏதாவது ஒரு இமேஜ் வந்து ட்ராப் பண்ணணும். ஸோ அந்த இமேஜ் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்டில் வேணும் அப்படின்னாக்கா இந்த ஃப்ரீ ஃபார்ம் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஃப்ரீ ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணுறது வந்து பார்த்திங்கனாக்கா ஷேப்பாக இன்சர்ட் ஆகிடும். இதை நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னங்கிறது பார்த்திங்கனாக்கா ஷேப்போட ஸ்டைல்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது ஃபில் பண்ணணும் ஓகேங்களா. சாலிட் கலராக ஃபில் பண்ணணும், இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பார்டர் இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணணும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா கிரேடியன்ட் கலர் மல்டி கலர்ஸ் இருக்கிற மாதிரி நான் ஃபில் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா ஷேப்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ நீங்கள் ட்ரா பண்ண இமேஜ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுக்குமே கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலர்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஷேப்ஸ் இதில் இருக்கிற ஷேப்ஸ்க்கான ஸ்டைல்ஸ் மட்டும் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போங்க. ஸோ இதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன கலரில் அந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த கலருக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ஷேப்புக்கான பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் மாற்றதா இருந்தால் மாற்றிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிக்சர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் போனீங்கன்னாக்கா இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் என்ன இமேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஒரு ஷேப்புக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜை கூட பேக்ரவுண்டாக செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மல்டி கலர்ஸ் கிரேடியன்ட் கலர்ஸ் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கிரேடியன்ட்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இல்லை நான் வந்து ப்ரௌஸ் பண்ணுற இமேஜஸ் இல்லாமல் சில டெக்ஸ்சர் இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக சிஸ்டம்லேயே இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்டஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேக்ரவுண்ட் ஃபில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஃபில் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் ஸோ நீங்கள் பேட்டர்ன்ஸை கூட வந்து பார்த்திங்கனாக்கா பேக்ரவுண்ட்ஸாக ஃபில் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஒரு பிக்சர் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்க டெக்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் பேக்ரவுண்டாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஷேப்புக்கான
பேக்ரவுண்ட் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்க இந்த ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஷேப்புக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்டர் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு ஒரு கலரில் வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் பார்டர் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற கலரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டர்ஸ் அப்ளை ஆகும் ஓகேங்களா. இல்லை இந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் நல்லா டார்க்காக வரணும் அப்படின்னா இதோட வித் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்டரோட ஸ்டைல் வந்து எனக்கு வந்து நார்மல் லைன் வேண்டாம், ஸோ டாட்டர் லைன்ஸாக வேணும், இல்லை டேஷ்டு லைன்ஸாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பார்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பேசிக் ஷேப்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஆல்ரெடி இருக்கிற இமேஜோட ஷேப்பை வேறு ஷேப்புக்கு ஏதாவது மாற்றுற மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சூஸ் பண்ணுற ஷேப்க்கு வந்து பார்த்திங்கன்னா மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ. ஸோ இந்த ஷேப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேடோஸ் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு இந்த ஷேடோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பாருங்கள் நமக்கு ஷேடோவோட விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து எனக்கு ஷேடோ வந்து ஃப்ரண்ட் சைடு வரணுமா, இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா பேக் சைடு வரணுமா, பேக் சைடில் லெஃப்ட் சைடு வரணுமா, ரைட் சைடு வரணுமா ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிடில் லைட்டாக வரணுமா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஷேடோக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் பேக் சைடு வர மாதிரி இருந்தாக்க நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த ஷேடோஸ் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷேடோவை நீங்கள் எவ்வளோ மூவ் பண்ணுமோ மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நீங்கள் லெஃப்ட் சைடு இன்னும் நல்லா ஷேடோ எனக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், இல்லை பாட்டமில் தெரியணும் அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஷேடோஸை நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஷேடோஸ் வந்து எந்த லொக்கேஷனில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா 2D ஃபார்மேட்டில் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் 3D ஆப்ஜெக்டாக மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த 3D எஃபெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 3Dயோட வித்து எவ்வளோ வரணும், ஸோ எந்த டேரெக்ஷனில் 3D வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் போய்ட்டு உங்களுக்கு வந்து என்ன ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே பாருங்கள் நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக 3D ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3Dயோட கலர். ஸோ இந்த பேக்ரவுண்டில் இருக்க இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3D கலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3Dயோட கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3Dயோட டெப்த்து அது எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெப்த்தாக வரணும் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் இங்கே டெப்த்து என்ன செலக்டடில் இருக்கோ ஸோ அதுக்கு ஓரியன்டாக தான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த 3Dயோட டெப்த்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3Dயோட டேரெக்ஷன். ஸோ எந்த டேரெக்ஷனில் வரணும் நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ரைட் டு லெஃப்ட் வரணுமா, இல்லை வந்து நமக்கு நல்லா சென்டரில் தெரிகிற மாதிரி வரணுமா, இல்லை ரைட் சைடு வர மாதிரி வரணுமா ஓகேங்களா. ஸோ கீழேருந்து டேரெக்ஷன் வர மாதிரி வரணுமா. ஸோ இந்த மாதிரி இந்த 3Dயோட டேரெக்ஷன் நமக்கு எந்த சைட்லேருந்து வரணும் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3Dயோட லைட்டிங். ஸோ அந்த லைட்டிங் அந்த ஆப்ஜெக்ட்ஸோட மெயின் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் எஃபெக்ட் நமக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறது நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த 3D ஆப்ஜெக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா பொசிஷன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னோடய டாக்குமெண்ட்டில் எனக்கு எந்த லொக்கேஷனில் வரணும், ஸோ என் பேஜில் எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு டாப்பில் வரணுமா, இல்லை மிடில் வரணுமா, இல்லை எனக்கு எண்டில் வரணுமா, லெஃப்ட் சைட் வரணுமா, ரைட் சைட் வரணுமாங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் போது எந்த ஆப்ஜெக்ட் மேலே வரணும் ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் சைடு இருக்குது இந்த பேபியோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேலே வரணும் அப்படின்னாக்கா இந்த பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப் நமக்கு மேலே வந்துருச்சு ஓகேங்களா. இல்லை வந்து இதை நான் வந்து பேக் சைடு அனுப்பணும் அப்படின்னாக்கா இந்த சென்ட் டு பேக் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டெக்ஸ்ட் wrapping. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஓகேங்களா. ஸோ நம்மளை ஆப்ஜெக்ட்ஸை சுற்றி வந்து பார்த்திங்கனாக்கா பேராகிராஃப்ஸ் இருக்கும் போது அந்த கண்டென்ட் எப்படி வந்து டிஸ்பிளே ஆகணும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த டெக்ஸ்ட் wrapping அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இந்த இன்லைன் வித் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ பேராகிராஃப்ஸ் எதையும் அலோவ் பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது ஓகேங்களா. நீங்கள் ஸ்கொயர் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட இமேஜை சுற்றி வந்து பார்த்திங்கனாக்கா கண்டென்ட் நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் ஃபில் ஆகும். இதே வந்து டைட் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு டெக்ஸ்ட் வந்து ஃபில் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த சுற்றி சரௌண்டிங்கில் வரது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெக்ஸ்ட் வரும் ஓகேங்களா. இதே பிகைண்ட் த டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு பேக் சைடு வந்துடும் ஓகேங்களா. இதே இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா
உங்களோட பேராகிராஃப்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷேப் நமக்கு ப்ளேஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதே டாப் அண்ட் பாட்டம் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப்புக்கு மேலே அண்ட் கீழே மட்டும்தான் வரும். ஸோ அந்த இமேஜ் இருக்க அந்த ஏரியாவில் வராது, அந்த ஷேப் இருக்க அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டென்ட் எதுவும் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது த்ரூ கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு நார்மலாக இந்த டைட் ஆப்ஷன் மாதிரி தான். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப்ஸ் இருக்கும் போது ஷேப்ஸை எப்படி அலைன் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அலைன்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பொசிஷனிங்கில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ நம்ம டாக்குமெண்ட்டில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எங்கே வரணும் அப்படிங்கிறது அலைன் பண்ணுறது. சேம் இதுலேயும் நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் வேணுமா, சென்டரில் வேணுமா, ரைட் சைட் வேணுமா, இல்லை மிடில் வேணுமாங்கிற மாதிரி நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஆப்ஜெக்ட்ஸை இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், எனக்கு நான் இது செலக்ட் பண்ணியிருந்தேன்னா இது மட்டும்தான் மூவ் ஆகும் அண்ட் இது செலக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா இது மட்டும்தான் மூவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் எனக்கு ஒட்டுக்கா மூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த குரூப் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் வந்து இந்த தனியாக இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரே குரூப்பாக மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒட்டுக்கா மூவ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப்ஸை நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதா இருந்தால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி வெர்டிக்கலாக ரொட்டேட் பண்ணுமா ரொட்டேட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக வந்து 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ளிப் வெர்டிக்கல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ளிப் ஹரிசாண்டல், ஸோ லெஃப்ட் டு ரைட் நீங்கள் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளிப் ஹரிசாண்டல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் அப்படியே ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃப்ளிப் வெர்டிக்கல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களோட ஆப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஷேப்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணுற ஷேப்ஸ்க்கான சைஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வித் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எட்ஜஸ் வரும். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எப்படி ஒரு ஷேப் இன்சர்ட் பண்ணுறது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷேப்ஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு அப்புறமா ஓப்பன் ஆகிற இந்த ஃபார்மேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ கம்மிங் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்க எல்லா டூல்ஸுமே பார்க்கலாம். ஸோ நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னாக்கா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.